ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லா சாதத்துக்குமே அட்டகாசமான ஒரு சைடிஷ் தான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாமா. கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன இஞ்சி துண்டு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். 10 பூண்டு தோலோடையே போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு மினிமம் சைஸ் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். தண்ணி சூடாகட்டுமா. கொஞ்சம் நேரத்தில் தண்ணி சூடாகிடும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டலாம். காலிஃப்ளவரை போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாகிடும். இப்போ ஒரு ஜல்லடை வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாமா. நம்ம அரைச்சி வச்ச புதினா விழுதையும் இதில் போட்டுடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் போட்டுடலாமா. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் போட்டுடலாமா. 3/4 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் இந்த மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். புதினா காலிஃப்ளவர் 65 பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா நான் சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இது எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கிறது இதே மாதிரியே பொரித்து எடுத்துடலாம். புதினா காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செய்யும் போதே காலி ஆகிடும். சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.